ஹாய் காய்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம வாரியர் ப்ளஸ் வச்சு எப்படி நம்ம அப்டேட் மார்க்கெட்டிங் பண்ணுறது பற்றி பார்க்க போகிறோம். எப்படி ஈஸியாக அந்த ப்ராடக்ட் ப்ரமோட் பண்ணுறதை பற்றி பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க, அப்போ உங்களுக்கு புரியும். ஸோ வாங்க வீடியோ கொடுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் வாரியர் ப்ளஸ் சைன் அப் பண்ணிக்கோங்க. சைன் அப் பண்ணிட்டு ஸோ நீங்கள் இதை நான் வந்து ஒரு ப்ராடக்ட் சூஸ் பண்ணுறேன், ஓகேங்களா. ஸோ நான் வந்துட்டு இதில் ஏதாச்சும் ஒரு ப்ராடக்ட் எடுத்து நான் சூஸ் பண்ண ஆல்ரெடி நான் நிறைய ப்ராடக்ட்ஸ் அப்லோட் வாங்கி வச்சிருக்கேன். ஸோ நான் ஆல்ரெடி பண்ணுறதுனால ஸோ இப்போ வந்துட்டு இதில் என்ன பண்ணுறேன்னா, நான் வந்துட்டு ஒரு ப்ராடக்ட் சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணிவிட்டு ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்துட்டு என்னென்னா, நான் அதை ப்ராடக்ட் சூஸ் பண்ணி லிங்க் எடுத்து வச்சிட்டேன், ஓகேங்களா. ஜஸ்ட்டு ஓவர் பண்ணி பார்ப்போம். இது வந்து பார்த்தீங்கன்னா அப்லோடிங் டாக்குமெண்ட் அண்ட் மேக்கிங் மணி ப்ராடக்ட், ஓகேங்களா. ஸோ இதை வந்து நம்ம ப்ரொமோட் பண்ணோம், ஓகேங்களா. ஸோ இதை ப்ரொமோட் பண்ணுறது இந்த ப்ராடக்ட் ரிலேட்டடாக வந்து நம்ம கூகுளில் சர்ச் பண்ணுவோம், ஓகேங்களா. அதுக்கு வந்து கூகுள் போயிட்டு கெட் பெய்டு அப்லோடிங் டாக்குமெண்ட்ஸ் நான் கொடுத்துருக்கேன், ஏன்னா நம்ம ப்ராடக்ட் அதை பேஸ் பண்ணுங்கிறதுனால, ஓகேங்களா. ஸோ இப்போ வந்துட்டு இதை வந்து நம்ம எடுத்தாச்சு, ஓகேங்களா. ஸோ இப்போ google.comல போயிட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கீவேர்ட்ஸ் இருக்கும், ஓகேங்களா. பீப்புள் ஆல்சோ ஆஸ்க், அதை காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ காப்பி பண்ணிவிட்டு நம்ம google.com டாக்குமெண்ட் ஒன்று ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ஓப்பன் பண்ணிவிட்டு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு பேஸ்ட் பண்ணிடுறோம். பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்துட்டு என்னென்னா, இதில் என்ன பண்ணுறோம், அடுத்து கோரா. ஸோ கோராவில் வந்துட்டு இதை எடுத்துக்கலாம், ஓகேங்களா. இதை காப்பி பண்ணுவோம். இதை காப்பி பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிப்போம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்துட்டு என்னென்னா, ஸோ இதுக்கெல்லாம் வந்து நம்ம சாட் ஜிபிடி வச்சு ஆன்சர் பண்ணோம், ஓகேங்களா. ஸோ இது வந்துட்டு ஸோ நம்ம இதை வச்சு நம்ம ஓனாக கூட ரைட் பண்ணி நம்ம வச்சு கோராலே மீடியம்ல ரைட் பண்ணலாம், ஓகேங்களா. ஸோ இதை ஜஸ்ட் என்ன பண்ணுறோன்னா, ஜஸ்ட் இது சாட் ஜிபிடி இந்த கீவை நான் வச்சுக்கிறேன் ப்ரைமரியாக, ஓகேங்களா. போயிட்டு ஸோ நான் வந்து ஒரு ப்ராம்ப்ட் வச்சுருக்கேன், ஓகேங்களா. ஸோ அந்த ப்ராம்ப்ட் ரைட் பண்ணுறதுக்கு யாருக்காச்சும் கமெண்ட் செக்ஷனில் வேணுன்னா ப்ராம்ப்ட்டும் டைப் பண்ணுங்கள், ஓகேங்களா. ஸோ ப்ராம்ப்ட்டும் டைப் பண்ணுங்கள், நான் சென்ட் பண்ணுறேன், ஓகேங்களா. ஸோ இப்போ வந்துட்டு என்னென்னா, ஸோ இதுக்கு வந்துட்டு நம்ம ஜஸ்ட்டு அடுத்து அதை ஆட் பண்ணியாச்சு, ஆன்சர் எடுத்தாச்சு, ஓகேங்களா. ஸோ அடுத்து இதுக்கு என்ன பண்ணணும், கேன்வா போய்க்கோங்க. சாரி, கேன்வா போயிட்டு போயிட்டு கஸ்டம் சைஸ் கொடுங்க. ஸோ இந்த சைஸ் நான் ஓப்பன் பண்ணி ஸோ வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா, எடுத்துக்கிறோம், ஓகேங்களா. இதை ஆட் பண்ணுறேன், ஓகேங்களா. இப்போ என்ன பண்ணுறோம், டைட்டில் மாற்றுறோம். இப்போ வந்துட்டு இது இங்கே வேணால் ஆட் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. ஆட் பண்ணிவிட்டு மேலே கூட வச்சுக்கலாம்.
இதில் ஏதாச்சும் ஒரு லோகோ ஆட் பண்ணிக்கலாம். சில ப்ரீமியமாக இருக்குது. ஓகே ஃபைன். இதான் இங்கே ஓகே இருக்கு. இந்த மாதிரி கொடுத்துப்போம். கொடுத்துட்டு டவுன்லோட் பண்ணி ஓகேங்களா. நான் வந்து பிஎன்ஜி டவுன்லோட் பண்ணிக்கிறேன். ஒரு இப்போ இதை டவுன்லோட் பண்ணிக்கிறேன். அடுத்த டவுன்லோட நம்மளுக்கு இந்த மாதிரி இமேஜ் வந்துடும். வந்துட்டு இதை என்ன பண்ணுறோம், இப்போ வந்து இதை காப்பி பண்ணுறேன். காப்பி பண்ணிவிட்டு இதில் போய்ட்டு சைன் அப் பண்ணிவிட்டு ஸோ நான் வந்துட்டு ஆன்சர் பண்ணுறேன். ஓகேங்களா. ஸோ இதுக்கு வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன்னா போஸ்ட் கொடுக்குறேன். இங்கே வந்துட்டு ஆட் கொஸ்டின் கொடுக்குறேன். கொடுத்துட்டு பேஸ்ட் கொடுக்குறேன். கொடுத்துட்டு ஆட் கொஸ்டின் கொடுத்துட்டு ஸோ இங்கே சஜஸ்ட் பண்ணது. ஓகேங்களா. இதுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் கொடுத்த கொஸ்டின் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு போய்ட்டு ஈஸியாக ஆன்சர் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட் இங்கே வந்து ஆட் கிரெடென்ஷியல் டாபிக் கொடுக்கலாம். ஸோ இப்போ வந்துட்டு இதில் என்ன பண்ணுறோம், ஸோ நம்ம வந்துட்டு கொஸ்டின் ஆல்ரெடி இருக்கு. ஓகேங்களா. ஸோ இதுக்கு என்ன பண்ணுறோம், ChatGPT போயிட்டு இந்த காப்பி பண்ணுறோம். காப்பி பண்ணிவிட்டு இதை பேஸ்ட் பண்ணுவோம். பேஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம ஆட் பண்ண டாக்குமெண்ட்டுங்க ஆட் பண்ணுவோம். ஸோ ஆட் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணுறோம், அப்படியே காப்பி பண்ணுறோம். காப்பி பண்ணிவிட்டு ஸோ இதில் வந்து இது அப்படியே இருக்கட்டும். அடுத்து மீடியம் ரைட் பண்ணுவோம். ஓகேங்களா. ஸோ மீடியமில் போயிட்டு ஸோ வந்து நான் அடுத்து வந்து ஆன்சர் ஒன்று தான். ஓகேங்களா. இது அப்படியே காப்பி பண்ணும். ஸோ காப்பி பண்ணிவிட்டு இங்கே பேஸ்ட் பண்ணுவோம். கொடுத்துட்டு அடுத்து வந்து மீடியம் ஆர்டிக்கல். அடுத்து இது அப்படியே இதை அப்படியே காப்பி பண்ணுவோம். காப்பி பண்ணிவிட்டு இங்கே பேஸ்ட் பண்ணுவோம். ஸோ அடுத்து வந்து இந்த மாதிரி ஆட் பண்ணிப்போம். இப்போ ஆட் பண்ணிவிட்டு இதை அப்படியே காப்பி பண்ணுவோம். காப்பி பண்ணிவிட்டு ஸோ இப்போ என்ன பண்ணுறோம்னா அதை அப்படியே பேஸ்ட் பண்ணுவோம். இப்போ பேஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ இதை என்ன பண்ணோம், ரெண்டுலேயும் நம்ம ஆட் பண்ணியாச்சு. ஸோ அடுத்து வந்து கூகுள் போயிட்டு இதை நம்ம ப்ரமோட் பண்ணுவோம். ஸோ அகைன் ஒரு நியூ டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு ஸோ இதில் வந்து சொல்கிறது இங்கே வந்துட்டு வேற இங்கே இங்கே வந்து கொள்கை getting paid by upload
டாக்ஸ். ஸோ இப்போ வந்து இப்படி கொடுத்தாச்சு. அடுத்து வந்து இது இங்கே வந்து என்ன பண்ணுறோம், ஸோ அதை அப்படியே காட்டுறோம். ஸோ டைட்டில் எடுத்துப்போம், பேஸ்ட் பண்ணுவோம். பேஸ்ட் பண்ணிவிட்டு இதை வந்து ஃபஸ்ட் நம்ம பேஸ்ட் பண்ணிப்போம். பண்ணிவிட்டு இதை அப்படியே காப்பி பண்ணுவோம். காப்பி பண்ணிவிட்டு பேஸ்ட் பண்ணுவோம். ஸோ பேஸ்ட் பண்ணிவிட்டு அப்படியே ஸோ ஸ்டெப் 1 வந்துட்டு viewing அப்பா F1 all alter content 100. F1 don't a camber platform. You wanna F1. இதை அப்படியே காப்பி பண்ணும். காப்பி பண்ணிவிட்டு பேஸ்ட் பண்ணுறேன். அகெயின் இதை நான் காப்பி பண்ணுறேன். தென் பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ இதை அகெயின் காப்பி பண்ணுறேன். அடுத்து இதை ப்ரோட்டிப்பில் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு இங்கே பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஸோ இங்கே என்ன பண்ணுறோம், நெக்ஸ்ட்டு ஸ்டெப் 1 ஓகே. அடுத்து ஸ்டெப் 2 காப்பி பண்ணும் கொடுத்துட்டு பேஸ்ட் பண்ணுறோம். Then again you are heading to step 3, then again copy paste, then இதை காப்பி பண்ணிட்டு இந்த மாதிரி நம்மளுக்கு வந்துடும். ஓகேங்களா. அடுத்து வந்து இதை டைட்டிலாக கொடுத்துரும். ஹெட்டிங் 1 இது வந்து ஹெட்டிங் 2 கொடுத்துறோம். கொடுத்துட்டு இது நார்மல் டெக்ஸ்ட். ஓகேங்களா. இப்போ வந்துட்டு இதை வந்து நம்ம ரெடி பண்ணியாச்சு. ஓகேங்களா. அடுத்து வந்து ஸோ இங்கே வந்துட்டு என்ன பண்ணுறோம், இதை வந்து கலர் மாற்றிக்கலாம். ஓகேங்களா. இது இன்னும் கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்குது. ஓகேங்களா. ஸோ ப்ளூ கலர் இந்த மாதிரி ஆட் பண்ணிவிட்டு இங்கே க்ரீன் அடுத்து இதுக்கு வந்து நான் என்ன கொடுக்குறேன்னா இந்த மாதிரி கொடுத்துக்கிறேன். இந்த மாதிரி கொடுத்துட்டு பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ
ஸோ இதுக்கு வந்து என்ன பண்ணுறோம், இந்த மாதிரி ரெடி பண்ணியாச்சு ஓகேங்களா. இது கூட இதே கலர் கொடுத்துக்கலாம் அட்ராக்ட். இப்போ வந்து கரெக்டாக இருக்கும் ஓகேங்களா. ஸோ அடுத்து வந்து நெக்ஸ்ட்டு இதுக்கு வந்து இந்த மாதிரி கொடுத்தா இன்னும் யூஸருக்கு வந்து ட்ரஸ்ட் வர்த்தியாக இருக்கும் ஓகேங்களா. ஸோ அடுத்து இப்போ இதெல்லாம் ரெடி பண்ணியாச்சு ஓகேங்களா. ஸோ இது வந்து என்ன பண்ணணும், ஜஸ்ட் இதை காப்பி பண்ணுவோம். காப்பி பண்ணிட்டு ஒன்லி லிங்க் இருக்குங்க மட்டும் ஆக்சஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துட்டு ஜஸ்ட் இதை காப்பி பண்ணுறேன். காப்பி பண்ணிட்டு ஓகேங்களா, ஜஸ்ட் பப்ளிஷ் கொடுங்க. அது மாதிரி நீங்கள் 5 டேக் கொடுத்துட்டு பப்ளிஷ் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகிட்டு ஸோ அதை நீங்கள் ஃபேஸ்புக் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் குரூப்ஸில் ஆட் பண்ணால் இந்த மாதிரி யாருக்கு லிங்க் இருக்கோ அவங்க ஆக்சஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ அடுத்து வந்து இங்கே அதே தான், இங்கே செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிக்கிட்டு இதில் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு போஸ்ட் கொடுத்துக்கோங்க. ஸோ கொடுத்துட்டு இந்த மாதிரி உங்களுக்கு வந்துடும் ஓகேங்களா. வந்துட்டு அடுத்து வந்து இப்போ என்ன பண்ணணும், இதை நம்ம எப்படி மணி மேக் பண்ணுறதுன்னா, ஸோ இந்த லிங்கை காப்பி பண்ணிவிட்டு ஜஸ்ட் இதை செலக்ட் பண்ணி கொடுத்துட்டிங்கன்னா இப்போ வந்துட்டு இதை காப்பி பண்ணுவோம். ஸோ காப்பி பண்ணிவிட்டு பேஸ்ட் பண்ணுவோம். ஸோ இப்போ வந்து இதில் செலக்ட் பண்ணோம்னா நம்மளுக்கு இந்த மாதிரி டைரெக்டாக வந்து அவங்களோட சேல்ஸ் பேஜுக்கு போயிடும் ஓகேங்களா. போயிட்டு வேறு பை பண்ண நம்மளுக்கு காமிச்சு வரும். இப்படி ஈஸியாக நீங்கள் வந்து வேறு ப்ளஸ் ப்ராடக்ட்ஸ்லாம் ப்ரொமோட் பண்ணிக்கலாம். புரியுதுங்களா. இந்த மெத்தட் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன் ஓகேங்களா. எது டவுட்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். யாருக்காச்சும் இந்த ப்ராம்ப்ட் வேணால் கமெண்ட் செக்ஷனில் ப்ராம்ப்ட் டைப் பண்ண நான் கொடுக்குறேன். இந்த மாதிரி நீங்கள் எல்லா ப்ராடக்ட்டுக்குமே இந்த மாதிரி நீங்கள் ஆர்டிக்கல் ரைட் பண்ணலாம் அந்த ப்ராம்ப்டை வச்சு ஓகேங்களா. மற்றதுலேயும் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸ், டிஜிஸ்டோரு, இந்த மாதிரி பிளாட்ஃபார்ம், கிளிக் பேங்க் எதுக்கான நீங்கள் ப்ரொமோட் பண்ணிக்கலாம். ஜேவிஸோ இந்த மாதிரி எக்கச்சக்கமான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். எதாவது டவுட்னா கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.